ஆபத்தை உணராமல் அரசு பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த பள்ளி மாணவர்கள். ஷேர் ஆட்டோ மீது மாணவர் ஒருவர் உரசிய நிலையில் அடுத்து நடந்தது என்ன பார்க்கலாம். மதுரையில் அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்களின் அட்ராசிட்டிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் கண்டித்தும் சில மாணவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து படிக்கட்டுகளில் தொங்கியபடியும் ஜன்னல்களில் தொங்கியபடியும் பயணிக்கும் காட்சிகள் அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டன. ஜூன் 9 மாலை மதுரை தெப்பக்குளம் பகுதியில் ஒரு அரசு பேருந்தில் மதுரை அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் படிக்கட்டில் கும்பலாக தொங்கியபடி சென்றனர். பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு ஷேர் ஆட்டோ மீது பேருந்தில் தொங்கிக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் உரசியதில் அவர் தடுமாறி கீழே விழுந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். இந்த அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அரசு பேருந்துகளின் படிக்கட்டுகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ள சூழலில் மாணவர்கள் கும்பலாக இதுபோன்று பயணிப்பது பெரும் விபத்துகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இதை தவிர்க்க சில முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சிதிலம் அடைந்த அரசு பேருந்துகளை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலை மற்றும் மாலை பள்ளி நேரங்களில் அனைத்து வழித்தடங்களிலும் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும். இதன் மூலம் நெரிசலை குறைத்து மாணவர்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியும். இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழகம் புதூர் கிளை மேலாளர் கரிகாலன் கூறுகையில், எங்களது டிப்போவில் இருந்து தெப்பக்குளம் மாட்டுதாவணி வழித்தடத்தில் 2 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மற்ற டிப்போக்களிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்றார். மேலும் வைரலாகி வரும் வீடியோ காட்சிகளை பார்த்து விசாரணை மேற்கொள்வதாகவும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.